ஓகே. அண்ட் தென் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 3 ஸ்பெஷல் ஸ்டாக்ஸ் பார்க்க போறோம். அதாவது மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. மல்டி பேட்ஜர் ஆகக்கூடிய எபிலிட்டி உள்ள ஸ்டாக்ஸ தான் பார்க்க போறோம். அது என்னென்ன, ஏது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆ ஏற்கனவே நம்ம சொன்ன ஸ்டாக்ஸ் தான். இதுல வந்து 2 ஸ்டாக்ஸ் இயர்லியா எங்க ஸ்டூடண்ட்க்கு சொல்லியாச்சு. ஏன்னா, எங்க ஸ்டூடண்ட்க்கு தெரியும். எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு உண்டான கைடன்ஸும் என்கிட்ட அவங்க ரெக்கவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்னுடைய சேட்லயே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இயர்லியாவே சொல்லியாச்சு. அ அது இப்போ வந்து ஒரு பிரேக்குக்கு உண்டான மொமெண்டம் இருக்கு. அந்த பிரேக் ஈவன் கிடைச்சா, பயங்கரமான ஒரு ராலிய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மல்டி பேட்ஜர் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல வந்து இந்த சிப்புக்கு வந்து ரொம்பவும் ஷார்டேஜ் இருக்கு. இதுல வந்து இந்தியால ஒரு பிஎஸ்சில இருக்கிற ஒரு ஸ்டாக். அந்த ஸ்டாக் வந்து எங்க ஸ்டூடண்ட்க்கு ஒரு ₹65 ₹70ல கால் குடுத்தாச்சு. அந்த ஸ்டாக்குக்கு உண்டான சம் நியூஸஸும் இன்னைக்கு சிஎன்பிசில ஒரு நியூஸஸ் வந்தது. அந்த நியூஸஸும் என்னன்றத பாருங்க. இப்போ அந்த சிப் புரொடக்ஷனுக்கு ஒரு ஷார்டேஜ் இருக்கு. அதுக்கு உண்டான ஒரு குரோத் இருக்கு அப்படின்றத தான் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ் சிப் மோஸ்ட் சிப் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஓகே. இந்த மோஸ்ட் சிப் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இது என்ன ரேஞ்ச்ல போயிட்டு இருக்கு? இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியரா ஒரு ஃபாலிங் வெட்ஜ்ல வந்து இங்க ஒரு பிரேக் அவுட் ஆயிட்டு, இங்க ஒரு ரைசிங் சேனல்ல போயிட்டு இருக்கு. இங்க ஒரு ஃபாலிங் சேனல். ஃபாலிங் சேனல்ல பிரேக் வந்தவு இங்க ரீடெஸ்ட் வரும்போது இந்த ரேஞ்சிலேயே எங்க பசங்கள்கிட்ட சொல்லியாச்சு. ஒரு 100 பங்குகள் உங்களுடைய கை காச போட்டு வாங்கி விடுங்க. அண்ட் தென் இதுல தான் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா சொல்றத புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இது வந்து பியூர்லி பிஎஸ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஸ்டாக். இதுல வந்து நம்ம போடக்கூடிய பைசா வந்து ரிஸ்க் எடுக்கிற அமௌண்ட்ட மட்டும் தான் போடணும். ஆனா, அந்த பைசா வந்து பெரிய குரோத்த குடுக்கும். ஏன்னா, இதெல்லாம் மைக்ரோ கேப் நிறுவனங்கள். அடிச்சு வெளு வெளுன்னு வெளுப்பானுங்க. இதனுடைய ஹிஸ்டரி எஸ்டிடினா வரலாறு தானே அப்படின்றத போய் பாருங்க. இங்க இருந்து ஒரே ஸ்கை ராக்கெட். எங்க இருந்து எவ்வளோ தூரத்துக்கு ஏத்தியிருக்கிறாங்க? கிட்டத்தட்ட ரூ. 4ல இருந்து கிட்டத்தட்ட 1500% ஆஃப் ரிட்டர்ன்ஸ குடுத்துட்டு, அங்கருந்து ஒரு கரெக்ஷன் மோட். அந்த கரெக்ஷன் மோடு வந்துட்டு மீண்டும் மார்க்கெட் இத என்ன பண்ணுச்சு? இந்த இடத்துல இருந்து கிளியரா ஒரு 1600 புள்ளிகளை தூக்கி குடுத்துச்சு. இப்ப அடுத்து ஒரு ராலிய இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கட்டாயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். போடுற பணம் வந்து கம்மியான பைசால போடுங்க. இந்த பணம் லாக் ஆனாலும் எனக்கு கவல கிடையாது. அப்படின்றத போடுங்க. இதுக்கு முன்னாடி லெவல்ஸ் மிகப்பெரிய லெவல்ஸ் என்ன ஏதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இந்த இடத்துல போய் என்ட்ரி போட்டு ஃபர்தரா ஃபால் வந்ததுன்னா, எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இதுதான். இங்க இருந்து ஒரு கரெக்ஷனே வந்தாலும் மீண்டும் 76க்கு வரும். அப்ப நாங்க எங்க பசங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியாச்சு. அவங்க வாங்குனா இங்க போயிட்டு அவங்க என்ட்ரி போடல. பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்தது. எந்த ஜோன்ல அவங்க என்ட்ரி போட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம அந்த என்ட்ரிய தான் பல பேர் வந்து மிஸ் பண்ணுவாங்க. அப்ப எங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கிளியரா பிரேக் அவுட் ஆயிட்டு இங்க ரீடெஸ்ட் வரும்போது இந்த இடத்துல தான் என்ட்ரி போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருக்காங்க. ஃபர்தரா சைட்வேஸ் வந்தாலும் அத பத்தி அவங்களுக்கு கவல கிடையாது. பட் இது வந்து இப்போ நம்ம இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கிளியர் கட்டா இந்த ரேஞ்ச வந்து உடைக்கும் இந்த ஸ்டாக். இந்த ஸ்டாக் வந்து இந்த ரேஞ்ச வந்து உடைக்கும். ஆல்மோஸ்ட் இந்த கேண்டிலும் நல்லா தான் இருக்கு. 3 கேண்டிலுமே நல்லா தான் இருக்கு. அந்த 3 கேண்டில் ஒண்ணா வந்து ஒரு கிரீன்ல வந்தா, அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. அது என்ன பேருன்றது தெரிஞ்சா கமெண்ட்ல பதிவிடுங்க. என்னன்றது எத்தன பேருக்கு டெக்னிக்கல்ஸ் உடைய நாலேட்ஜ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபர்தரா உள்ள வந்து, இங்க ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் அண்ட் தென் ஒரு பியரிஷ் கேண்டில். அந்த பியரிஷ் கேண்டில் வந்து ஃபர்தரா ரிட்ரேஸ்மென்ட் தான் வந்திருக்கு. இதை இன்னமும் இப்படி வச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பேட்டர்னும் ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கு. அந்த பேட்டர்ன் என்ன? ஏது? அப்படின்றத பாருங்க. கிளியரா ஒரு ரவுண்டிங் பாட்டம். கிளியர் ஒரு ரவுண்டிங் பாட்டம் வருது. பிரேக் அவுட் அண்ட் தென் ரீடெஸ்ட் வந்தா ஃபர்தரா இது மேல ஸ்கை ராக்கெட் ஆவறதுக்கு அ அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்குன்னுட்டு லட்சத்த எடுத்துக்கின்னு போய் கொட்டிக்கிட்டோ, இது பண்ணிக்கிட்டோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து மைக்ரோ கேப் நிறுவனம்ன்றதுனால நம்மளுடைய ரிஸ்க் எவ்வளோன்றத தெரிஞ்சு, நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். அந்த பைசா லாஸ் ஆனாலோ, டைம் டிகே ஆனாலோ எனக்கு அத பத்தி கவலை இல்ல அப்படின்ற பைசாவ மட்டும் உள்ள போடுங்க. பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கு. பிரேக் அவுட் வந்ததுன்னா பை அபோவ் இந்த ரேஞ்சுக்கு மேல ரூ. 110க்கு மேல ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் ஒரு 500, 1000 போல பெர்சன்டேஜ்க்கு போகும். லாங் டெர்ம்க்கு போட்டு விட்ட பைசா எந்த இல்லன்னுட்டு போடுறவங்க தாராளமா போட்டுக்கங்க அப்படின்றத சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜேஎம் ஃபினான்சியல் சர்வீஸ். இந்த ஸ்டாக்க நம்ம எந்த ரேஞ்ச்ல சொன்னோம்? ஞாபகம் இருக்குங்களா? நான் குடுத்த என்ட்ரி வந்து அரவுண்ட் இந்த ஜோன்ல சொன்னேன். ஒரு ₹82. அப்ப அந்த வீக்லி கேண்டல்ல கிளியரா வந்து
பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்து ஒரு மந்த்லி வைஸ்ல இங்க என்ன கேண்டல் வச்சது, ஒரு இன்வெர்டட் ஹேமர் தெரியுதுங்களா? ஒரு இன்வெர்டட் ஹேமர். அந்த இன்வெர்டட் ஹேமர் பிரிண்ட் அடிக்கும்போது தான் பைக் உண்டான மொமெண்டம்னு நம்ம சொன்ன இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 34% ஆஃப் ரிட்டர்ன்ஸ குடுத்துருச்சு. ஓகே, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லாங் கன்சல்டேஷன் ஜோன் தான். செங்கல் ஒரு சிம்பிளா சொல்லணும்னா செங்கல். நான் இந்த சின்ன செங்கல் உடைக்கும்போதே இந்த இடத்திலேயே புடிச்சேன். மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ்ன்றது இங்க முக்கியம். இதுல முக்கியமா இதுல ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னுட்டு பாருங்க. இந்த ஒரு இன்சைட் பார் கேண்டில். வாட் இஸ் இன்சைட் பார் கேண்டில்? இது பேர் நான் 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 ஏற்கனவே கேஸ்ட்ரால்ல சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவ போய் பார்க்காதவங்க, அந்த வீடியோவ பாருங்க. அப்பதான் அந்த இன்சைட் பார் கேண்டில்னா என்னன்றது தெரியும். இந்த லார்ஜ் பியரிஷ் கேண்டில்குள்ளாரவே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ட்ரேடிங் செஷன் எத்தனை வருடங்களா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 1461 நாட்களாக குக்கர் வந்து பிரஷர் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரஷர் பில்ட் ஆகுதுன்னா, அது என்ன அர்த்தம்? டெக்னிக்கல்ஸுக்கும், ஃபண்டமெண்டல்ஸுக்கும் கோரிலேஷன் பண்ணி பாருங்க. டெக்னிக்கல்ஸ்னா டெக்னிக்கல்ஸ் தான் பெருசு. ஃபண்டமெண்டல்ஸ்னா ஃபண்டமெண்டல்ஸ் தான் பெருசுன்னுட்டு சண்டை போடாதீங்க. 2த்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். அதுதான் பிரைஸ் ஆக்ஷன். அப்பதான் உங்களுடைய சக்சஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும். அப்போ இந்த இடத்துல அது இப்போ பாருங்க நல்ல நல்ல நியூஸஸ் இந்த ஸ்டாக்குக்கு வந்துட்டு இருக்கும். ஏன்னா பிரஷர் பில்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த அந்த பில்டு எங்க வருதுன்றத கவனிக்கிறது தான் டெக்னிக்கல்ஸ். ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த ஸ்டாக் ஃப்ளை ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா வர்றது தான் ஃபண்டமெண்டல்ஸ். நாங்க வந்து டெக்னிக்கல்ஸ்ல ஸ்ட்ராங். நாங்க வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ஃபண்டமெண்டலா இருக்கிற நிறுவனத்த தான் எடுப்போம். அதா கூட எங்க டெக்னிக்கல கம்பைன்ட் பண்ணி பார்க்கும்போது, எங்களுடைய சக்சஸ் ரேஷியோன்றது அதிகமா போகும். இன்னைக்கு கூட நம்ம ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ பார்த்திருப்போம். ஒரு 20 நாளைக்கு முன்னாடியோ, 15 நாளைக்கு முன்னாடியோ சொல்லியிருந்தேன். அந்த ஸ்விங்லயே நான் ஒரு 20%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணோம். செகண்ட் ஸ்விங்ல இன்னைக்கு ஒரு 10%. ஓகே, இந்த ஸ்டாக் இங்க பிரேக் வரும். கட்டாயம் பிரேக் வரும். பிரேக் வந்ததுன்னா நம்ப சொல்லி யார் யார் இங்க வாங்குனீங்களோ ஹோல்ட். இங்க இருந்து இந்த ஸ்டாக் இன்னும் ஒரு 40%, 40 இல்ல, இங்க இருந்தும் இங்க ஒரு 54% ரிட்டர்ன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஹோல்ட் பண்ணுங்க. இங்க உடைச்சதுன்னா கையில பளீர்னு ஒரே கேண்டில் வைப்பான். பெருமா கோயில் செவுரு மாரி வைப்பான். 10%, 15% இந்தாடா வச்சுக்கடான்னுட்டு ஒரு வெறி கொண்டு வேங்கையா பறப்பான் ஜேஎம் ஃபினான்சியல் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஎம்சி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இந்த ஸ்டாக் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த ஸ்டாக்லயே வந்து நம்ம கிளியரா சொல்லியிருப்போம் எங்க பசங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு பிரேக், இந்த ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் வரும்போது, இந்த இடத்திலேயே ஒரு என்ட்ரி குடுத்தோம். பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்துட்டு டுவர்ட்ஸ் நல்ல ஒரு பிரஷர் பில்ட் ஆயி, நல்ல ஒரு புல்லிஷ் பயாஸ்க்கு உண்டான கேண்டில். இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன். ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் நடந்து பிரேக் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் மேல போறதுக்கு ஹைலி பாசிபிள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற டார்கெட் வந்து ₹141க்கு மூவ் ஆகறதுக்கு ஹைலி எபிலிட்டி. இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ₹78 மெயின்டெயின் பண்ணிக்கங்க. இதுதான் நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்குன்ட்டு எடுத்து வச்சிருந்த ஸ்டாக். நம்ம சொல்ற ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு மொமெண்டத்துல மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக் தான். ஆம், அதுல வந்து அந்த மொமெண்டத்துல பை பண்ணி ஹோல்ட் பண்றதுக்கு பேஷண்ட் இல்லன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒருத்தரா வந்து சார் இந்த வருஷத்துக்கு ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்க. நான் தான் டெய்லி தான் ஸ்டாக் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் கூட டிராவல் பண்றவருக்காலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நத்திங் டு வரி. ஆனா லேர்ன் பண்ணி என் பண்ணுங்க. யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. உங்களுடைய சொந்த கால்ல நில்லுங்க. அதுதான் கெத்து இந்த மார்க்கெட்ல. நம்ம படிச்சுட்டு நம்மளுக்கு கத்துக்கக்கூடிய விஷயம் வந்து என்னைக்குமே யூஸ் ஆகும். உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய தலைமுறைக்கும் வாழையடி வாழையாக நீங்க சொல்லி கொடுப்பீங்க. மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட் எப்படி இது பண்ணணும்னுட்டு. யாரையும் டிபெண்ட் பண்ணி மட்டும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்காதீர்கள். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் தென் ப்ராப்பரா டெக்னிக்கல்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். February 3rd வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே வியா கூகுள் மீட்ல தான் போவோம். நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். நிறைய பேர் வந்து ரெக்கார்டிங் இருக்கான்னு கேட்டுருக்கீங்க. ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்றது இல்லைங்க பிரதர். யாரா இருந்தாலும் ஆன்லைன்ல டைரக்டா நான் தான் எடுப்பேன். வந்து ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்குண்டான ஃபீ என்னன்னு பாத்தீங்கன்னா ₹3000. என்னுடைய பேமெண்ட் நம்பரான வாட்ஸ்அப் அண்ட் ஜிபே அண்ட் போன்பே நம்பர் இதுதான். டெக்ஸ்ட் பண்ணுங்க. என்னென்ன கிளாஸஸ் என்னைக்கு டீடைல்ஸ் சென்ட் பண்ணி விடுறேன். கிளாஸஸ்க்கு உண்டான டீடைல்ஸ் என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 செஷன் மட்டும் மார்னிங் செஷன் ஆகும். அண்ட் தென் அகைன் 6 செஷன் வந்து 6 PM to 8 PM போகும். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் கிளாஸஸ். இந்த 2 செஷன் மட்டும் தான் டைம் டிபெண்ட் மாறி வந்திருக்கும். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.